நீட்டை வந்து காங்கிரஸ் திமுக இருந்த காலத்தில் பார்லிமெண்ட்டில் வந்து நீட்டை வந்து கொண்டு வராங்க. வி ஆர் ஸ்பீக்கிங் ஃபேக்ட்ஸ். நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் பேசணும், அதாவது என்ன உண்மையோ அதுதான் பேசணும். அப்போது அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அது பெண்டிங்கில் கொஞ்ச நாள், அதாவது அவங்க மூட் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதை அதை வந்து ஒரு லாவாக வந்து கொண்டு வர்றதுக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்கையில் பிஜேபி அரசாங்கம் வந்து நீட்டை வந்து கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நீட்டை எதிர்க்குது. நீட்டை வந்து ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலி வி நோ தட் தமிழ்நாட்டில் வந்து படிப்பறிவு உள்ள மனிதர்கள் ஜாஸ்தி. அதை போல் கல்விக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மகிட்ட தான் வழக்கமாகவே இந்தியா ஃபுல்லாக உள்ள டாக்டர்ஸில் அதிகபட்சமான டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து வரும். ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நீட் அப்படின்றத கொண்டு வந்தாலும் நம்ம ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கிற போது நீட்டோட பிரச்சனை வரும்போது நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. நீட்டை வந்து நம்மளால் சட்டமன்றத்தில் வந்து அதுக்காக தனி சட்டம் இயற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியல. நம்ம வந்து மத்திய அரசுக்கு கீழே செயல்படுறதுனால நம்ம வந்து நீட்டை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போது எடப்பாடியார் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப ஞானமாக ராஜதந்திரமாக என்ன செஞ்சார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து வர்ற பிள்ளைங்களுக்கு அதாவது முதல் உரிமை அப்படின்னு சொல்லி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படித்து வர்ற பிள்ளைங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருந்து மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் 7.5% முன்னுரிமை. 100% இருக்கு அப்படின்னா அதில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படித்து வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி நீட்டில் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட்டில் உள்ள ஸ்கூல்ல இருந்து படித்து வர்ற பிள்ளைங்களுக்கு 7.5% ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதே போல் இப்போ 2026 எடப்பாடியாரை தமிழக மக்களாகி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவர் இந்த 7% 10% மாற்றுறேன்னு சொல்லியிருக்கிறார். நீட்டை மாற்ற முடியாது அப்படின்றது உண்மையாக நிதர்சனமாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் விட்ட ஃப்ராடெல்லாம் நம்ம லாஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் உதயநிதி சொன்னான், ஏன்ட வந்து நீட்டை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். 2026 ஆகிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த களவாணி ரகசியத்தை ஒன்றும் நம்மகிட்ட வந்து வெளியே சொல்லலை. ஆனால் நீங்கள் ஞானமாக ரெட்டலைக்கு ஓட்டு போடுவீங்கன்னா நல்ல அரசாங்கம் அமையும். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க.